ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக பார்க்கும் போதே க்ரீன் கலராக இருக்குது. இன்றைக்கி வந்து பாலக் பிரியாணி பண்ண போகிறோம். பாலக் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு கட்டு பாலக் எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் நம்ம பாலக் தான் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறோம். மிச்சம் இன்க்ரீடியன்ட் எல்லாம் நார்மலாக பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் க்ரீன் சில்லி பாலக் தான், வேறு எந்த மசாலா நம்ம சேர்க்க மாட்டோம். இதில் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் சேர்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எவ்வளோ தேவை இருக்குது அவ்வளோ. ஒரு சைடு பாருங்கள் பாலக், நல்லா ஒரு கட்டு பாலக்கு நம்ம ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். சும்மா கொஞ்சம் ஸ்டீம் ஆன போதும். பாருங்கள் ஹோல் ஸ்பைசஸ் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஷாய் ஜீரா, பிரியாணி இலை, அப்புறமா கல்பாசி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பிரியாணிக்கு இருக்குது, நான் 3/4 kg ரைஸ்க்கு அந்த அளவுக்கு எடுத்துன்னுக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினோன்னா ஒரு 300 கிராம் அளவு நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்லைஸாக. அந்த ஆனியன் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 6 க்ரீன் சில்லி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து க்ரீன் கலர் பண்ணுறதுனால ஒரு 6 க்ரீன் சில்லி சேர்த்துருக்குற காரமாக இருக்கிறது. ஒரு 1 டீஸ்பூன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பெரிய சைஸ் டொமேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி ஜாஸ்தி சேர்க்கல, கம்மி தான். சேர்த்து நல்லா எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த கிரேவி கூட பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம டர்மரிக் பவுடரு, 1.5 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆகட்டும். பாருங்கள் நம்ம 2 நிமிஷம் பாலக் நல்லா விட்டுட்டோம். இப்போ இதை எடுத்து ஸ்டெயின் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் 3/4 kg அளவு சிக்கன் சேர்த்துட்டுக்கிறேன். லெக் பீஸ் 4 இருக்குது, மிச்சம் சின்ன சின்ன பீஸ் இருக்குது மீடியம் சைஸு. எல்லாமே சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கிரேவியில் எல்லாமே மசாலா நல்லா பிடிக்கட்டும். சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா நான் சேர்த்துக்கினேன். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கணுன்னா பாருங்கள் பாலக் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கினா சிக்கன் ஆகட்டும் பாலக் ஆகட்டும் பச்சை வாசனை எல்லாமே நல்லா சேர்த்து கிரேவி நல்லா வந்துடும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை விட்டுட்டேன். இந்த மாதிரி அளவு நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விடலாம். கொஞ்சம் எல்லாம் பாருங்கள் நல்லா கலர் மாறும். மூடி சும்மா அப்படியே மூடி வைக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் இந்த அளவுக்கு பாருங்கள் சைடெல்லாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. ஃபுல்லாக நல்லா கிரேவியெல்லாம் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே பாருங்கள் நம்ம ரெகுலராக செய்கிறோம் இல்லைங்களா கேசர் கல்லி ரைஸ், அந்த அரிசி தான் நான் 3/4 kg அளவு இம்மீடியட்டாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஊரெல்லாம் வைக்கணுன்ட்டு இல்லை. நல்லா பாருங்கள் திருப்பி விடலாம். மேலே கீழே நல்லா இந்த ரைஸ் இந்த மசாலா சிக்கன்லலாம் நல்லா பிடிக்கிட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கினேன். என்ன தண்ணி எல்லாம் மெஜர்மெண்ட் பண்ணி தான் வச்சுட்டுக்கிறேன். பாருங்கள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கினேன். ஒரு 1/2 லைம் புளிஞ்சு விட்டுக்கலாம் இதுலேயே. இதுக்கு மேலே நான் ஒரு கட் அளவு ஒரு கைப்பொடி அளவு பாலக்கு பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கினேன் கட் பண்ணி. இதுக்கு மேலே வேணான்னு கொஞ்சம் பாலக் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். அதுவே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாலக் நம்ம அரைச்சியோ சேர்த்துக்கிறோம், கட் பண்ணியோ சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு தான் கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியும் பாலக்காவும் சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் ஓப்பனாக தான் வைக்கிறேன். நான் இது மூடி போடுறதுல சும்மா அப்படி ஓப்பனாக வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சுண்டுட்டோம். இந்த மாதிரி மூடி போட்டோன்னா ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோன்னா அப்படியே எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு பாருங்கள். ஒரு விசில் விட்டுட்டேன். பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக கொலிவேல நல்லா அப்படியே இருக்குது உதிராக. இந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. நம்மளது கரெக்டாக நான் குக்கரில் பண்ணுறதுக்கு லிமிட்டாக தான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜாஸ்தி இல்லை. 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி தான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.